சோலசிக்கா அண்ட் பிளட் லைன் ஒட்டுமொத்தமாக உள்ள வராங்க. பிளட் லைனில் சோலசிக்கா அண்ட் ஜேக்கப் ஃபேக்டர் டேமேட்டோங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் சோலசிக்கா பேச ஆரம்பிக்கிறார். ரோமன் ரேங்ஸ், உனக்கு ட்ரைபல் சீஃப் மேட்ச் தானே வேணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல என் பக்கத்தில் பிளட் லைன் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஓம் பக்கத்தில் பிளட் லைன் மெம்பர்ஸ் ஓஜி பிளட் லைன் இருக்கக்கூடாது, பால் ஹியூமன் இருக்கக்கூடாது, ஜே இசோ இருக்கக்கூடாது, ஜிம்மி ஈசோ இருக்கக்கூடாது. இவங்களாம் இல்லாமல் நீ என் கூட மேட்ச் மோதணும். இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது நான் ட்ரைபல் சீஃபாக தான் வருவேன். அதே போல் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ட்ரைபல் சீஃபாக தான் போவேன். அந்த மேட்ச் தான் ஜனவரி 6 நடக்க போகுது. இந்த மேட்சுக்கு நான் ரெடி, நீ ரெடியாக இருந்துக்கோ ரோமன். யார் துணை இல்லாமல் வர பழகிக்கோ. பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ரீம் மெக்கன்ட்ரே ட்ரீம் மெக்கன்ட்ரே வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சோலசிக்கா நன்றி சொல்கிறாரு. நீ என்னோட பிரதரா, நீ அடித்ததுக்கு உனக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் மெக்கன்ட்ரே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சோலசிக்கா நீனும் எனக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிற, ஏன்னா என்னோட சாம்பியன்ஷிப் மேட்சை கேஸ் ஆஃப் காஸ்டில் நீ தடுத்துருக்கிற. இதெல்லாம் இருந்தாலும் இப்போ ஏன் நானும் ரோமன் ரிங்ஸுக்கு எதிராக இருக்கிறேன், நீனும் ரோமன் ரிங்ஸுக்கு எதிராக இருக்க. ஆனால் நான் ஓஜி பிளட் லைன் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்கள காலி பண்ணிக்கிட்டு அதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. என்னோட டார்கெட் என்னன்னா, நீ ரோமன் ரிங்ஸை முடிச்சு அனுப்புனா அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் நான் டார்கெட் பண்ணி நான் முடிக்கணும். அதுதான் எனக்கான இப்போ வேலையா இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீ சீக்கிரம் வேலையை முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஜிம்மி ஈசோ யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜிம்மி ஈசோ அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட அடிக்கிறாரு. ட்ரீம் மேக்கர் அடிச்சு துரத்தி விடுறாரு. துரத்தி விட்டோன்னே கமெண்ட்ரி டேபிள் உள்ள ட்ரீம் மேக்கர் தெரிச்சு ஓடுறாரு.